வேற லெவல் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. அண்ட் ஐ வாஸ் ரியலி அதனாலதான் இன்னைக்கு இயர்லியா வந்தேன் ஸ்பேஸுக்கு. வழக்கமா நான் ரொம்ப லேட் கம்மரு. ஒரு 12:30 முடிய போற நேரத்துக்கு முன்னாடி தான் வருவேன், பேசுவேன், போவேன். இமாத் பிரதர் பேசுவாரு, கேட்பேன். லிசனர் செக்ஷன்ல இருப்பேன். இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, சீரியஸ்லி ஹாப்பி. நம்ம வந்து கண்டென்ட் போடுறோம், யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம போய் ஹார்ட் ஃபெல்ட்டா ஓகே நல்லா இருந்துச்சுப்பா, ஃபன் ஃபீல்டா சூப்பரா இருந்துச்சு, செமையா வந்து பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த இந்த கேங் வந்து காலவரையின்றி மூடப்படுகிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த அன்பு கேங்கு அவனுங்க போட்ட ஆட்டத்துக்கு தே டிசர்வ் திஸ் ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த டியூடு, அதுக்கப்புறம் அண்ணன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும். ஏன்னா விஜய் சேதுபதியே சொல்றாரு, நானே அவரை பிக் பாஸ் தான் கூப்பிடுறேன். ஏன்னா அந்த சிஸ்டமுக்கு, அந்த அந்த மேக்கர்ஸுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை நீ எப்பவுமே புட் டவுன் பண்ணி பேசக்கூடாது. இதே ஆதிரை மேக்கர்ஸுக்கு எகெயின்ஸ்டா நிறைய விஷயங்களை பேசினாங்க, அவங்க எவிக்ட் ஆகி வெளியிலயும் வந்தாங்க. அது மாதிரி வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்க கூடாது. இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பல ஆயிரம் அப்ளிகேஷன்ஸ் வரும், எவ்வளவோ ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இருக்கு. இமாத் பிரதருக்கு தெரியும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அப்படி கஷ்டப்பட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எளிதில்ல டியூடுங்கிறது. அவர் சொல்றாரு விஜய் சேதுபதி, உனக்கு அவர் பதில் சொன்னாரா? இவன் போய் கேட்டிருக்கான், சார் நான் உங்களை டியூடுன்னு கூப்பிடுறது ஓகேவா சார், இல்ல பிக் பாஸ் கூப்பிடுறது ஓகேவா சார் கேட்டிருக்கிறான். அவர் பதிலே சொல்லல. விஜய் சேதுபதி கேக்குறாரு, அவர் உனக்கு பதில் சொன்னாடாரு, இல்ல. அப்ப ஹி இஸ் அன்கம்ஃபர்டபிள். ஆக்சுவலா அதுதான் அது, இந்த சிஸ்டம்க்கு வந்து மஸ்ட் ரெஸ்பெக்ட் இட். அதை வந்து கொடுக்க தவறிட்டானுங்க இந்த எஃப்ஜேன்றவன். அது வந்து கண்டிச்ச விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே அப்ரிஷியேட்டட். அண்ட் ரம்யா வந்து இந்த டோட்டலா இந்த இந்த கேங்குக்கு எகெயின்ஸ்டா ஒரு கேமை பிளே பண்ணாங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். அதுக்கான முயற்சியை தான் மேக்கர் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல். ஏன்னா ரம்யாவோட பொட்டன்ஷியலே வேற. ரம்யா பொய் சொல்லல. ரம்யா இஸ் 100% ட்ரூ. நான் வெளியில வேற மாதிரி, அதை நாங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் இமாத் பிரதர்ட்ட சொல்லியிருப்பேன். ஒரு கான்வர்சேஷன் போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருப்பாங்க ரம்யா. நான் ரவுடி பொம்பளை அப்படின்னு அவங்க பொய் சொல்லல, அவங்க உண்மையாதான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் வெளியில வரல. இந்த அன்பு கேங்கு, சபரி, இந்த அண்ணன் தங்கச்சி பாசம், கனி, எஃப்ஜே, இது மாதிரியான ஆட்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உறவு முறை அப்படின்றது அது மிகப்பெரிய அளவுல கேமை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அதை இன்னைக்கு சூப்பரா உடைச்சிருக்காரு விஜய் சேதுபதி நான் சொல்லுவேன். சச் அ வேற லெவல் ஹோஸ்டிங் ஆக்சுவலி. இது வந்து ஹி மஸ்ட் கீப் அப் திஸ் குட் ஒர்க். இதுதான் வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்பதான் இதை பார்த்து ரிவ்யூ பண்றவங்களுக்கு, கண்டென்ட் பண்றவங்களுக்கு, சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸுக்கு இதை பத்தி பேசுறதுக்கோ, இதை பத்தின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பிகாஸ் வி ஆர் த லவ்வர்ஸ் ஆஃப் திஸ் ஷோ ஆக்சுவலி. ஸோ உண்மையிலேயே ரியலி இம்ப்ரெஸ்ட் டுடே ஆக்சுவலா. ஸோ நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தா சாரி. ஹோப் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஎம் ப்ரோ. இமாத் ப்ரோ ஒரு டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், உண்மையா? ஏங்க ஸ்கூப்லாம் முதல்ல எனக்கு பண்ணுங்க, என்னங்க இது ஸ்கூப் இல்லைங்க, முடிஞ்சு போன விஷயம் தான். இருந்தாலும் எனக்கு தாங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சத்தியமா சொல்ல, எனக்கு எதுவுமே தெரியறது இல்ல. சீரியஸ்லி சொல்றேன். என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. இல்லைங்க, எனக்கு எதுவுமே உருட்டி தெரியாது. வச்சிருக்காங்க. சிவன் என்ன தெரியும் உனக்கு? என்னது? எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறேன். எனக்கு தான் எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாமே தெரியும். ஏதாவது கேளுங்க சொல்றேன். 4 நாளைக்கு பேர் யார் யாரெல்லாம் அறிவு நேத்து தான் எதுவுமே 4 சொல்ல பேர் ஒயில் கார்டு. மாட்டேன், சொல்ல வந்தவங்க நாளைக்கு எல்லாம் 4 வந்து வயசு மியூட் போட இருக்காங்க வச்சுட்டு. சிவன், அதான் அப்டேட். 4 ஒயில் கார்டு. ஹரி, 5வது நபர் யாரு? ஹூஸ் தட் 5th பர்சன்? அது டிசம்பர் மாசம் எண்ட்ல தெரியும் உங்களுக்கு. அது ஒரு வயல் கார்டு துபாயில இருந்து வராங்க. மஞ்ச சட்டை போட்டிருப்பாரு, கரெக்டா? கரெக்ட். கண்ணாடி போட்டிருப்பாரு. கண்ணாடியை புட்சாப்ல போஸ்ட் கொடுத்திருப்பாரு. பெட்டி வச்சிருக்காரு. அந்த 3 பெட்டி வேற எடுத்துனோம், நிறைய இருக்கு. அவர் பேர் ஐல ஆரம்பிக்கும். கரெக்ட். டேய் உங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா டேய். தெத்தவே முடியாதுடா அவங்கள. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? அடக்க படக்க சைட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன் அப்புறம் நானு இந்த டைம்ல. சாரி வர பேசுறீங்க, நான் சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்னாச்சு மார்? நான் போன்ல வரேன். ரைட். நெக்ஸ்ட் நானாசன் ப்ரோ பேசிருங்க. நானாசன், அதுக்கடுத்து வன்ம பூனை, காட்சன் பேசிருங்க. நானாசன் ப்ரோ பேசலைன்னா கீழே லிசனருக்கு மூவ் ஆயிருங்க. நான் அடுத்த ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்றேன்.
அவர் சரி பேசலாம். காட்சன் பேச சொல்லுங்க. காட்சன் பேச சொல்லுங்க. நான் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு மேஜிக். ஆமா. காட்சன் பேச சொல்லுங்க. காட்சன் காட்சன் பேசுங்க. ஹாய். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, யார் வேணா சொல்லலாம். ஆஹ் இப்போ குரூப்பிசம் பண்ணாதீங்கன்னு இன்னைக்கு விஜய் சேதுபதி நல்லா தெளிவா பேசிட்டாரு. இன்னைக்கு நல்ல எபிசோடு. இப்போ நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போறாங்கல்ல, அவங்கள எப்படி என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் ஒரே பாயிண்ட் வச்சா குரூப்பிசம் பண்றேன்னு சொல்லுவாங்களா? அது எந்த இன்னும் கதையில குடும்பம் எப்படி போகும்? நடத்தாதீங்கன்னு சொல்லுவேன். யார் வேணா சொல்லலாம், சொல்லுங்க. எனக்கு எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னே தெரியல. இப்போ ஒரே ஐடென்டிட்டியா இல்ல செப்பரேட்டா, அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஆக்சுவலி நல்ல சார் கேள்வி. ஃபேமிலி அது எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபேமிலி கொஸ்டின். ரிலேஷன்ஷிப்லாம் வெளியில வச்சுக்கோங்கன்னாரு. இப்போ ஒரு ஃபேமிலியே உள்ள போறாங்க. அதான் புரியல. இல்ல ஆக்சுவலா இதே விஷயம் வந்து பிக் பாஸ் மலையாளத்துல நடந்திருக்கு. ஒரு கப்பல் உள்ள போயிருக்காங்க. போனப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த இனிஷியல் வீக்ஸ்ல அந்த 2 பேருக்கும் நம்ம ஒண்ணா தான் ஓட் பண்ண முடியும். அந்த கப்பல வந்து வி ஹேவ் டு ஓட் சிங்கிள் ஓட்டா தான் எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தடுத்து வந்த வாரங்கள்ல 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஐம் நாட் ஷூர். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியா அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அது மாதிரி பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுக்கு நம்ம ஒரே ஓட்டு போடுற மாதிரி அவங்க வச்சாங்கன்னா தட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங்ல. தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் டைம்ல ஆக்சுவலா. மலையாளத்துல நடந்திருக்கு. இங்க அப்படி நடந்தது இல்லைல்ல. சோ மேபி தனித்தனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோஸ் வந்து தனித்தனியா தானே வந்துச்சு. சாண்ட்ரா தனியா ப்ரோமோல வந்தாங்க, பிரஜன் தனியா ப்ரோமோல வந்தாரு. ஆமா, ஆனா சீசன் 2ல வந்து பாலாஜியும் அவங்க ஒய்ஃபும் தனித்தனியா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது அவங்க செப்பரேட் ஏங்க கேஸ் அவங்க அது. செப்பரேட்டடுங்க. ஆஹ் ஆஹ் ஆனா அதான் எனக்கு தெரியல இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு, அதனால கேட்டேன். இல்லங்க, உறவு முறைய தனியா வச்சுட்டு கேம தனியா பார்க்கணும். இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. விஜய் சேதுபதி இஸ் வெரி கிளியர். இந்த அண்ணன் தம்பி, இந்த அண்ணன் தங்கச்சி இது எல்லாத்தையும் வெளியில வச்சுக்க அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதே விஷயம் பிரஜன் சாண்ட்ராவுக்கும் பொருந்தும். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வெளியில போய் தாராளமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்துக்குங்க. சரியா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமை ப்ளே பண்ணுங்க. சோ அதுதான் அவங்களுக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அவங்களுக்கு அதான். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல அவங்களுக்கு மட்டும் இல்ல 2 பேர் சொல்றதை ஏத்துக்கிட்டாங்கன்னா, ஒரே ஒப்பீனியனா ஏத்துக்கிட்டாங்கன்னா அது அன்ஃபேரால இருக்கும். என்னதான் தாயும் புள்ளையும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறும் வேற தானே. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ஸோ கேம்னு வர்றப்போ 2 பேரும் தனித்தனியா தான் அப்படிதான் எடுத்துக்க முடியும். அது எப்படி ஒண்ணா எடுத்துக்க முடியும்? இல்ல இது புதுசா இருக்கு நம்மளுக்கே, தமிழ் ஆடியன்ஸ். நான் மத்த ஸ்டேட்ல பாக்குறது இல்ல. அது இது பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இது புதுசா இருக்கு. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. இல்ல டைம் நீங்க லைன்ல சொல்லுங்க. நான் யாரோ அப்டேட் குடுக்குற ஒரு அந்த ட்வீட் பார்த்தேன். அவங்க ஒண்ணா தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சியான் சொன்ன மாதிரி. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வில் பி கன்சிடர்டு ஒன். அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரிஸ்டிக் வந்து டாக்ஸிக் கப்பிள் அப்படின்றத நான் நம்பல. பட் இப்போ சேயன் சொல்லவும் எனக்கு அது கனெக்ட் ஆகுது. ஆனா எந்த சேம் மாதிரி சொல்ற சொல்றாங்க? பாயிண்ட்டும் கரெக்ட் இல்ல. தனித்தனியா தானே ப்ரோமோவும் விட்டாங்க, சேர்ந்து விடலை. ஆ அதுவும் இருக்கு. பட் அது கிளியரா தெரியல. பட் சேம் பாயிண்ட் நான் அந்த அப்டேட் குடுக்குற அந்த ட்வீட்ஸ்ல நான் பார்த்தேன். தே வில் பி கன்சிடர்டு ஒன்னுங்கிற மாதிரி ஏங்க அவங்க அந்த அப்டேட் போட்டிருந்தாங்க. கொடுக்கட்டிட்டே நான் பெருசாலாம் நம்புறதெல்லாம் இல்ல. சரியா? போன வாட்டி இந்த மாதிரி அது அப்டேட் அசம்ஷன்ல தாங்க கொடுத்தாங்க. போட்டிருக்காங்க. அது வந்து சாம் இந்த சீசன்ல வந்து தட் சாம் இஸ் நரேட்டிவ் இருக்கு பில்டிங். அப்படின்னு சொல்லி இல்ல அசம்ஷன்ல இமாத் ப்ரோ போட்டிருக்காங்க. லிசனர்ல இருக்காரு, ஸ்பீக்கர் இல்லையா? இல்ல ஸ்பேஸ் அவரு இல்லைன்னா சொல்லுங்க. இல்ல அவரு கால் பேசிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. ஹரி ப்ரோ கால் பண்றேன்னாருல, கால் பண்ணா கட் ஆயிரும் கீழே. ஓகே ஓகே. லாலா லதா பேசிருங்க. லதா சரி லாலாவா? காட்ஸ்னா லிசனர் மூவ் பண்ணிருங்க மேஜிக். நான் மூவ் நான் பண்ணலாம். பேசலாங்களா? பேசுங்க. பேசுங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் நான் வந்தேன் இதுக்கு ஸ்பேஸ்க்கு. இன்ன வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு எபிசோடு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உண்மையாலுமே கையை தட்டி 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 கை வலியே எடுத்துருச்சு. வாங்கின காசுக்கு யார் வேலை செஞ்சாங்களோ இல்லைன்னு விஜய் சேதுபதி இன்னைக்குதான் வேலை செஞ்சிருக்காரு. வாங்கின சம்பளத்துக்கு பட்டை கழட்டிட்டாரு. எல்லாத்தையுமே சூப்பரா தந்துட்டாரு. நீங்க யாருங்க அது? அதெல்லாம் போடாதீங்க. ஏங்க நம்ம கோஹோஸ்ட் தான் போட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க.
ஆமா. விஜேஎஸ்க்கு இன்னைக்கு ஒரு எபிசோடுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் சாம். தப்பு இல்ல. அது நீங்க ஸ்மைலி சிம்பிள் இருக்கும் பாருங்க, அதுல பண்ணுங்க. அது பேசும்போது டக்குன்னு இதாகும். சொல்லுங்க லாலா, கண்டினியூ பண்ணுங்க. அதான் சார் எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம எல்லாருமே பயங்கரமா திட்டி விட்டாரு கரெக்டா. அதாவது முன்ன கூட ஓரளவு லேசா சொன்னாரு, இப்ப நல்லா புரியுற மாதிரியே சொல்லி விட்டுட்டாரு. இன்னும் நாளைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. இன்னைக்கே எல்லாம் முடிச்சுட்டா அப்புறம் நாளைக்கு எதுனா எல்லாம் ரொம்ப நாளைக்கு என்ன அவங்க வந்து இன்னும் இது கொடுப்பாங்களே, அவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால இன்னைக்கு வரைக்குமே முடிச்சு விட்டாரு நல்லா. யா இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இவரு இன்னைக்கு தான் ஹோஸ்ட்ன்றத அவரால எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் காட்டினாரு. காட் உள்ள வர்றதுல இருந்து முடிய ஒரு அட்டியும் இட்டி மாதிரி விழுந்துச்சு ஒருத்தவனுக்கும். மூஞ்சி ஒருத்தனுக்கு இந்த செத்து சீசன் போச்சு பாத்தீங்களா மூஞ்சியே. சீசன் 8ல இருந்து இந்த 9ல இந்த இன்னைக்கு எபிசோட் தான் பெஸ்ட். இன்னைக்குதான் சரி, டர்னிங் எனக்கு பாயிண்டா ஒரு இருக்க ஒரு போகுது. டவுட். போன சீசன் என்னன்னா ரோஸ்ட்னு பண்ணுவாரு, இவங்களுக்கு ஒரு மண்ணும் புரியாது. இன்னைக்கு அடிச்சது பூரா ஸ்ட்ரைட் மூஞ்சிக்கு தான், இதுதான் இவ்வளவுதான் நச்சு 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 நடிச்சு. இதுக்கு மேல இவங்க வந்து ஒன்றும் பண்ணலன்னா அடுத்த வாரம் வந்து கிளம்பு வெளிலன்னு தான் சொல்லுவாரு, வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ரசிகா, ஆக்சுவலா எஃப்ஜேக்கு வந்து ஃபைனலா கொடுத்த வார்னிங்க கவனிச்சிங்களா? இதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஆமா வெளில அனுப்பிச்சிருவேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. இதுக்கு மேல வந்துட்டு நீ வந்து இந்த வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது, நாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடுவேன்னு சொல்றது, அப்பெல்லாம் சொன்னா தம்பி நீ என் கூட தான் நிக்கணும்ட்டாரு. ஒரு டவுட்டுங்க. ஒரே ஓகே தேங்க்ஸ். ஒரே டவுட்டு. இப்ப பிக் பாஸ் வந்து பிக் பாஸ்ன்னு கூப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி விஜய் சேதுபதி சாருன்னு, இப்ப நம்மலாம் கூட சாருன்னு தான் சொல்றோம், அவங்களும் சாருன்னு சொல்ற மாதிரி யாரா ஒரு பிக் பாஸாவது சொல்ல வைக்கணும். ஏன் அந்த பிக் பாஸ் என்ன சொல்லலைன்னு தெரியல. எல்லாம் இங்க வந்து பிக் பாஸ் அண்ணா அண்ணன் கூப்பிட்ட மாதிரி இப்ப விஜய் சேதுபதியும் அண்ணா அண்ணன் தான் வேணும்னே வந்து இந்த எஃப்ஜேவும் சபரியும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. விஜய் சேதுபதியை சாருன்னு கூப்பிட்டா என்ன ஆயிடுவாங்க? ஆனா அதை வேணும்னே பண்றாங்க. அதை வந்து பிக் பாஸ் சொல்லலாம். பிக் பாஸ்க்காக விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதிக்காக பிக் பாஸ் சொல்லலாம். ஆனா அது என்ன சொல்லாம இருக்கிறாங்க? அது ஆக்சுவலா இது இப்போ எப்படி போயிருக்குன்னா, இது இவங்க கூப்பிடுறது வந்து பிக் பாஸ்க்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆயிருக்கு. புரியுதா? அவருக்கு சொன்னது பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவருக்கு பிடிக்கலன்றதுனால தான் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் கன்வே ஆயிருக்கு. விஜேஸ்க்கு மேபி இவங்க கூப்பிடுறது பிடிச்சிருக்கலாம், அதனால இவர் வந்து எதுவும் அதை பத்தி கேட்காம இதை பிக் பாஸ் வந்து இல்ல பரவாயில்ல கூட்டு போடுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால இன்னொன்னு சொன்னாரு பாத்தீங்களா, வேற சீசன்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறது இல்ல, வேற சீசன்ல அது வந்து அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருந்திருக்கும், அதுக்கு வந்து அவர் வந்து அத்தான்டிகேட் பண்ணியிருப்பாரு. நீங்க அதை வந்து சும்மா எடுத்தோடனே டே 1 வந்துட்டு நீங்க கூப்பிடுறதுலாம் சரி கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அங்க போயிடுவாங்க, முன்னே குரு சிஷ்யா அதுக்கு போயிடுவாங்க, குருநாதா சிஷ்யான்னு போயிடுவாங்க. அதுக்கு வந்து அவர் குருநாதா கூப்பிட்டா அவர் ரெஸ்பான்ஸுக்கு சிஷ்யான்னு கூப்பிட்டாரு, ஓகேயா, அதுக்காக அது செட் ஆயிடுச்சு. சும்மா சும்மா இவங்க போயிட்டு டூன்னா அது என்ன இல்ல ஆக்சுவலா எப்படின்னா, அதான் அது வந்து கொஞ்சம் பாண்ட் வந்து உண்மையிலேயே கிரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் பிக் பாஸ்ன்னு கூப்பிட்டு அப்புறம் பழகி அவங்களோட இவங்க கான்வர்சேஷன் வச்சு எல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க இதெல்லாம் குருநாதெல்லாம் கூப்பிட்டாங்க. இது போன ஒரே நாள்ல 2 நாள்ல டூடுன்னு கூப்பிட்டு நீ வெளியில இருக்க சீசன் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு நம்ம இப்படி எல்லாம் பேசி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபேக்கா தானே பண்றாங்க. கண்டிப்பா. சோ தட்ஸ் அதுதான் மேட்டர். சாம் ஆக்சுவலா எனக்கு ஒரு வியூ இருக்கு இதுல. ஆக்சுவலா என்னன்னா, அவங்க வந்து பிக் பாஸ்ன்ற ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய கார்பரேட் செட்டப்போட ஒரு ஃபேஸ். அது வந்து அதுக்கு வந்து தே ஆர் வெரி ஈகோயிஸ்டிக். அவங்க ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான மனநிலை கொண்ட நபர்கள். அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அந்த கார்பரேட் செக்டார் நான் சொல்றேன். அது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. அது அந்த யார் அந்த பிக் பாஸ்ன்றது கூட இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த குரல் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஸ்டம், அந்த சிஸ்டம் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட்ன்றது கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ இல்ல ப்ரோ, இல்ல சீசன் பை சீசன்
அந்த இல்ல மாதிரி அப்படி இல்ல. கிடையாது. ஆக்சுவலா அது வந்து எவன் வந்து உண்மையிலேயே மரியாதையோட கூப்பிடுறான், எவன் வந்து ஒரு அதாவது ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறான். எஃப்ஜே வந்து டியூடுன்னு கூப்பிடுறது என்ன அப்படின்னா, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், நீ நானும் ஈக்குவல் அப்படி கிடையாது ஆக்சுவலா. அத அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க எதை விரும்புவாங்கன்னா, குருநாதாவா விரும்புவாங்க, தலை விரும்புவாங்க, வேற ஏதாவது வார்த்தைகள் அவங்கள உயர்த்தி பேசக்கூடிய வார்த்தைகளா இருந்தா விரும்புவாங்க. ஆனா தனக்கு சரிக்கு சமமா டியூடுன்னு சொல்லி கூப்பிடுறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய முகம். அது வந்து ஏன் குரல் மட்டும் வருது, முகத்தை காட்டாம ஒரு மானிட்டர்ல வந்து நிக்கலாம் பிக் பாஸ்ன்றது. ஒரு 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 ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து பேசுற மாதிரி கூட வைக்கலாம். அதை வைக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு பின்னாடி இந்த மக்களுக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கான், அவனை இயக்கிட்டு இருக்கான். அது வந்து ஒரு கார்ப்பரேட் செட்டப். அததான் அவங்க காட்ட விரும்புறாங்க. அதை நீ வந்து சரிக்கு சமமா ட்ரீட் பண்ண முடியாதுன்றதுதான் விஜய் சேதுபதிக்கு சொல்லப்பட்டிருக்காது. சார் இதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க, பிக் பாஸ் அப்படியெல்லாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்றத ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அதான் விஜய் சேதுபதி பண்றாரு. ஓகே சார், நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் சேதுபதி சார் பிக் பாஸ் வந்து சொல்லல. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவருக்காக அவர் பேச முடியாது இல்லையா? கால் மீ சார் அப்படின்னு சொன்னா சூர்யா வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, எது விக்ரம் படத்துல. ஸோ வந்து அவராலையுமே அது வந்து எனக்கு என்ன சார்னு கூப்பிடுங்கன்னு அவராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து பிக் பிக் பாஸ் தானே அட்ரஸ் பண்ணணும். அதையே எல்லாருமே ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து 2வது வாரத்துல இருந்து அண்ணா அண்ணா அண்ணே அண்ணேன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து பிக் பாஸும் அதை செய்ய வேண்டிய கடமை தானே? ப்ரோ நானு பேசிக்கலாமா? பேசு ஒரு நிமிஷம் ராஜு, நான் முடிச்சுக்கிறேன். மக்களே ஒரு நிமிஷம் ராஜு. மக்களே இல்லங்க பிக் சொல்லுங்க பாஸ் ப்ரோ. சொல்லுங்க. வின்னர், இந்த சீசனோட வின்னர் யாருன்னு ஸ்கூப் கொடுக்கவா? சொல்லுங்க. சொல்லுங்க. நாளைக்கு பிரஜினுக்கும் விஜேஎஸ்க்கும் நடக்கின்ற கான்வர்சேஷனை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவா இருக்கு. அப்ப பிரஜன் தானா? என்னப்பா 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிறாங்கப்பா 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க என்னங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களோ இருக்கும். கிளாஸ்மேட்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது ஓகே. நம்ம அதிகமாலாம் கூவ வேண்டாம், அதெல்லாம் விகடன்ல வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஓகே, நாளைக்கு அவங்களோட என்ன சொல்றது கான்வர்சேஷனை பார்த்தா புரிஞ்சிடும் வின்னர் யாருன்னு. அது பிரஜினு. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபயர் மோடு லாஸ்ட். அப்படியா? வேற மாதிரி. இப்போ போனோடனே வைல்ட் இப்போ டோட்டலா ஆர்மிலாம் மாறும். இப்போ ஆர்மிலாம் மாறும். ஆர்மி மாற அளவுக்கு இருக்கு உள்ள. ஓகே, நம்ம ஒரு ஆர்மி ஆயா சார் பிரஜின் கூட சார் இந்த படத்தை சொல்ற பைத்தியக்காரா பைத்தியக்காரா அப்படின்னு மாதிரி. சார் இன்னுமா இவங்க சொல்றா சார் பிரஜினை கூட டைட்டில் வினரா ஏத்துக்கிறோம், ஆனா சபரி எங்களால ஏத்துக்க முடியாதுங்க சார். பூர்ணி இருக்கீங்களா? பூர்ணி தூங்கிட்டு இருப்பாங்க சார். நாளைக்கு வந்தோடனே சொல்லிடுறேன் ப்ரோ. பூர்ணி தலைமறைவாயிட்டாங்க. எப்படி எங்க ஊருக்காரன நீங்க விட்டு கொடுத்து பேசலாம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு எபிசோடுக்கு அப்புறம் யாருமே காணோங்க. அன்பு கேங்கே காணோம். இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி உங்க ஊருக்காரன வெளியில வந்த பிறகு உங்க ஊருக்காரன்னு சொல்லிக்கோங்க. சோல இருக்கும்போது சொல்லாதீங்க. ஏய் வாவ் சாமுவேல், இன்னைக்கு தூங்கலையா நீ? சாமுவேல் இன்னைக்கு தூங்கலையா நீ? நாளைக்கு லீவ். எப்பவுமே தூங்குற சாமுவேல். நாளைக்கு லீவ் இருக்கனால நீ பேசி 4 மணிக்கு ட்ரெயின். நான் தூங்கி இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஹலோ கேக்குதா? ஹலோ சரி, இப்ப போன 4 பேர்ல சாண்ட்ரா மட்டும் தான் ஃபயரா நாளைக்கு? இப்போதைக்கு நான் ஃபயர் பண்ணனும்னா சாண்ட்ரா ஃபயர் விடுவேன். ஓகே. ஈவன் திவ்யா மைக் ஆல்சோ டேட் குட். திவ்யா ஓகே. வாவ். அந்த ஃபர்ஸ்ட் டே, அதாவது நான் வந்து அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பெஸ்ட்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அதன்படி பார்த்தா சாண்ட்ரா பிளாஸ்ட் தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவனுக்கு எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது, யாரை லைன் லைட்ல வைக்கணும் யாரை லைன் லைட்ல வைக்க கூடாதுன்னு இவனுங்க யோசிப்பானுங்க. இவனுக்கு கையில இருக்கு.
கீழே ராஜுன்னு ஒருத்தன் அதுக்குள்ள ஹார்ட் விட்டான் பாத்தீங்களா ப்ரோ? திவ்யாக்கா கவனிச்சுக்கோங்க ப்ரோ. வியானால திவ்யா பக்கம் போக யாரு போகுது. ராஜுவா? ப்ரோ இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நான் அந்த காதலிக்க நேரமில்லை சீரியல்ல இருந்து பிடிக்கும் தான், பட் அதுக்காக விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. திவ்யா ராஜு அதெல்லாம் நீ வரலையே வந்து தம்பி. வியனா திவ்யா இல்ல, ஃபேன் தானே சாண்ட்ரா உனக்கு? கூட்டேன். சாண்ட்ரா கூட்டேன். சாண்ட்ராக்கா? போ போ போ. இன்னைக்கு வியானா கொஞ்சம் ஓவரா பேசிச்சுல, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டு நான் மட்டும்தான் நல்லா பண்ணேன். ஆமா, அதுல வேற ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தது பாருங்க. ஆத்தா ஐயோ சிரிக்காத ஆத்தா, இது நான் கியூட்டு கவுண்டமணி நினைச்சு ஏங்க வரப்ப சுத்தி பண்றதெல்லாம் பேசுறேன்னு சுத்தி என்னால தெரியுமா? அங்கேயே முடியல. வராதீங்க அக்கா, சுத்தி அங்கேயே வராதீங்க பாத்தீங்க, ஏய் போங்கக்கா. ராஜு, கண்டென்ட் பிளாக் பண்ணாத, போ அந்த கடத்து பக்கம். போங்க. இல்ல வன்ம பொண்ணு, நீங்க சொன்னது கரெக்ட் தான். கவுண்டமணி ஒரு படத்தை ஆத்தா சிரிக்காத ஆத்தா அப்படின்ற மாதிரி, ஆத்தா ஏய் அந்த யார் ரியாக்ஷன் யா பண்ணாத அப்படின்ற ஏய் மாதிரி. யார் யா சபரி வேலையை இங்க பாக்குறது, கண்டென்ட் பிளாக் பண்றது? ஏய் கண்டன் பிளாக்கா? கண்டென்ட் பிளாக் இல்லைங்க. அங்க வடிவேலு வந்து இதுல இந்த படத்துல சந்திரமுகி படத்துல நடுல வந்து கை வச்சு மறைப்பாருல, அந்த மாதிரி ராஜு வந்து வியானா பக்கம் நீங்க போனாலே பிளாக் பண்றாரு. யாரோ ஓகே. பேக்ரவுண்ட்ல ஏர் பயங்கரமா கேக்குது. யாரு? நானாசன் நானாசன் கை ரைஸ் பண்ணிருக்காரு. நானாசன். பேசிருங்க நான்ஹாசன். ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேசிருங்க இப்போ பேசிருங்க. ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே பேசிருங்க. நானாசன், சியான் ப்ரோ, அடுத்து தோழர் ஆதி ப்ரோ. இல்ல சியான் பேசிடட்டும். இல்ல நான் பேசிட்டேனே. ஓகே, ஆனா ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் காமிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு சியான் அப்படியா? ப்ரோ. பக் ஆயிட்டு இருக்கும் இல்ல ஆதி நானுமே எனக்கு. ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணலையே. உங்களுக்கும் காட்டுச்சு ஆக்சுவலி. இல்ல கீழே ஒரு கமெண்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க பாருங்க. பக்கத்துல இருக்க ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸ்லயும் மெர்ஜ் ஆகி ரெண்டுமே ஒரே மாதிரி காமிக்குது. ஹோஸ்ட் மட்டும் மாறி இருக்கு பாருங்களேன். காமெடியா இருக்கு. ஆக்சுவலா என்ன பக் இது? ஆக்சுவலா ஒரு 2-3 வாரமா அந்த பக் இருக்கு. இல்ல ஸ்பேஸும் பிரவீன் காந்தி மாதிரி. இல்ல ஸ்பேஸும் பிரவீன் காந்தி மாதிரி மாறிடுச்சு போல. எங்க பார்த்தாலும் ஒரே நம்ம ஸ்பேஸா இருக்கு. சாமுவேல் இங்கே ஒரு இருக்கு, 2 நாள் இங்கே முன்னாடி இருக்கு, அங்கேயே இருக்கு. சாமுவேல் ஒரு 2 நாள் முன்னாடி இது மாதிரி ஸ்பீக்கர் வர முடியல, அப்புறம் மைக் ஆன் பண்ண ஆன் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி என் மொபைல்ல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பாஸ்வேர்டை மாத்திலாம் வந்தேன். அப்புறம் தான் தெரியுது ட்விட்டர் ஸ்பேஸ்லயே பக் இருக்குன்னு. அட பாவிகளா, இதானே அது? நீங்க என்ன பண்ணிருக்கணும், போய் மொபைலை மாத்திட்டு வந்திருக்கணும், புது மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கணும். இது டூ மச். இது என் மொபைல்ல மாத்திர முடியாது இப்போ. விட்டா மாத்திருப்பீங்க அதை நீங்க. சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிருப்பேன். நான் கூட வேகமா போய் போனை மாத்திட்டு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு அவ்வளவுதான், நெஞ்ச பிடிச்சு உட்காந்துருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப அதான் சொல்லிடுவேன், அதத்தான் சொல்லுவாரோன்னு நான் நினைச்சேன் ஆக்சுவலி. ஒன் செகண்ட். பிரியா பேசிருங்க. அவங்க கீழே வேற மெசேஜ் போட்டிருந்தாங்க, எப்பதான் பேச அலோவ் பண்ணுவீங்கன்னு. ஹாய் பிரியா, ஓகே பேசிருங்க. பிரியா இப்பதான் அவங்க கிளம்பிட்டாங்க. மெசேஜ்ல வந்து திட்டிட்டு போயிருக்காங்க, எப்பதான் பேச வியானா அலோவ் ஃபேன் போல பண்ணுவீங்க? இருக்கு. ஓ அவங்க ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. சரி ஓகே. சரி ஆதி வந்துட்டாங்களே. ப்ரோ. ஆதி ப்ரோ பேசிருங்க. வியானான்றவங்க பிரியா வந்துட்டாங்க. இல்ல அவங்க பேசலன்னு நினைக்கிறேன். மேல ஸ்பீக்கர்ல இருக்காங்க, கீழே வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், பேசலன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்க பேசிருங்க ஆதி ப்ரோ. இன்னைக்கு இன்னைக்கு தான் வந்து இந்த 2 சீசன்லயே உருப்படியான ஒரு எபிசோட் நினைக்கிறேன். சாட்டர்டே எபிசோடு ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லா இஷ்யூஸையும் பாயிண்ட் பண்ணி அட்ரஸ் பண்றதுன்றது வரைக்கும் ஓகே. எல்லாத்தையும் முழுசா அட்ரஸ் பண்ணாரா அப்படின்றது இல்லை, பட் ஓரளவுக்கு இஷ்யூஸ் எல்லாம் கிடக்குறதுன்னு அட்ரஸ் பண்ணிட்டே வந்ததுன்றது இருக்குல்ல. டயத்தை வேஸ்ட் பண்ணாம, இல்ல வேற எங்கேயும் வழக்கம் போல சுத்தி விடாம, இல்ல எந்திரி உட்காரு எந்திரி அப்படின்னு விளாடாம இந்த வேலையை இந்த அட்ரஸ் பண்றதுக்காக இந்த எபிசோட் முழுசும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த 2 சீசன்ல இந்த எபிசோட் தான். ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு ரேண்ட் பண்ற ஸ்பேஸ்க்குள்ள போகாம, இப்போ
நம்ம ரேன் பண்ணலாம், ஏன்னா நம்மளால உள்ள போய் அவங்ககிட்ட பேச முடியாது, இல்லை விளையாட முடியாது, ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஹோஸ்ட் வந்து ரேன் பண்ற ஸ்பேஸ்ல ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவு வாட்டி கத்துவீங்க அப்படின்னு இது ஒரு மாதிரி எப்படி ஆயிடும்னா புலம்புற மாதிரி ஆயிடும். ஒரு ஹோஸ்ட் புலம்ப கூடாதுல்ல. இப்ப இதே வந்து கமாண்டோட அவரு எல்லா இடத்துலயும் அதை பண்ணல, கமாண்ட் பண்றாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் கூட கோவத்தை வெறும் ரேண்டா வெளிப்படுத்தாம கம்யூனிகேட் பண்ணாருன்னா, ஆர்டிகுலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்றத இன்னும் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் தோணுச்சு. அது மட்டும் தான் எனக்கு இந்த எபிசோட்ல தோணுச்சு. மற்றபடி எனக்கு இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு, எஃப்ஜேவோட இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இவரு வெர்ச்சுவல் கியூ, இந்த கியூஸ்க்கு வந்து பெருசா என்ன சொல்றது, ஒரு நீங்க இப்படி பாடி லாங்குவேஜ்ல இப்படி நடந்துக்காதீங்க, இப்படி இன்டிமிடேட்டிங்கா பேசாதீங்க, இது பண்ணாதீங்க, பக்கத்துல போய் அடிக்க போற மாதிரி பண்ணாதீங்க, அப்படி பேசாதீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. வயலன்ஸ் ஆரம்பிச்சிருமோன்றது மட்டும் இல்லை, இன்டிமிடேட்டிங்கா பண்ணாதீங்கன்றது இருக்குல்ல, அதையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு இருக்கு. அது ஜென்ரலாவே எல்லாருமே பண்றாங்க, அது தோணுச்சு. அப்புறம் இந்த டியூட் மேட்ரு, இப்போ சாண்டி வந்து நான் அதுதான் ஸ்பீக்கர் ஆனேன் ஆக்சுவலா. சாண்டி வந்து குருநாதான் கூப்பிடுவாருன்னா அவர் ஹானஸ்டாவே குருநாதான் கூப்பிட்ட சாண்டியா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி 10 பேர் வச்சு கூப்பிட்டவங்க எல்லாருமே ஆக்சுவலா அவரை பயங்கரமா மதிப்பாங்க. இங்க அதுதான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக டியூட்னு கூப்பிடுறாங்க, இல்லை இது பண்றாங்க. ஆனா இப்போ சாண்டி வந்து ஏதாவது ஒண்ணு அவர் சொன்னாருன்னா பயங்கர சீரியஸா எடுத்துக்குவாரு. அவர் டக்குன்னு கூப்பிட்டாருன்னா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, அப்படியே டக்குன்னு நிப்பாட்டு வந்து இது பண்ணுவாரு. அது ஜெனியூனா அந்த ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அதுல. ஸோ அது ஆர்கானிக்கா இருந்துச்சு, பார்க்க உண்மையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோல இவங்க திருப்பி திருப்பி இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இது எதுவுமே ஆர்கானிக்கா இல்லைன்றதுனால. நான் சொல்றது, இப்போ நீங்க உள்ள வச்சு ஒரு லவ் கண்டென்ட்டே பண்ணா கூட அது ஆர்கானிக்கா இருந்துச்சுன்னா இவங்க அப்படியே விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, அதை ரசிப்பாங்க. சில நேரம் கமல் இருக்கும்போது அவரு அதே சேர்த்து லைட்டா கலாச்செல்லாம் பேசியிருக்காரு. ஸோ ஏதாவது ஒன்று ஆர்கானிக்கா போச்சு அப்படின்னா இவங்க விரும்புவாங்க. ஆனா அது பிளாஸ்டிக்கா இருக்கும்போது அப்புறம் இன்னொன்னு, இதை உள்ள பண்ணி அனுப்ப சொன்னாங்க அப்படின்லாம் 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவரை பண்ண சொல்லியிருக்காங்களா, இந்த கண்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல. மேபி அதனால எதெல்லாம் ஆர்கானிக்கா இல்லையோ, இப்ப நீங்க இந்த அன்பு அக்கான்னு சொல்றது, தம்பின்னு சொல்றது, அதெல்லாம் கலாச்சதுன்னு எனக்கு மொத்தமாவே இன்னைக்கு பண்ணது எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு காமனா என்ன தெரிஞ்சுச்சுன்னா, எதெல்லாம் ஆர்கானிக்கா இல்லையோ அதெல்லாம் வந்து நிப்பாட்ட சொல்லி ஒரு கியூ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதோடைய இதுவா தான் நீச்சியா தான் அந்த டியூரன் கூடாதீங்கன்றத நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் அவரை மட்டும் சொன்னாங்க. ஏன்னா இவங்க கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, லேட்டா வந்து உட்காடுறாங்க, இஷ்டத்துக்கு வராங்க. இதெல்லாம் பண்றவங்க இதை ஃப்ரெண்டு மாதிரி டியூடுன்னு கூப்பிடுவோம். ஆனா இவங்களுக்கு அடிப்படையா மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ என்னால கிடைக்கிற பர்க்ஸை மட்டும் அனுபவிக்கிறதுன்றது ஒன்று இல்ல. அதனால அதை அந்த டியூடுன்னு கூப்பிடாதான்னு சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடிக்கு எனக்கு இன்னைக்கு எபிசோட் ரொம்ப எல்லாரையுமே கேட்க வேண்டியதெல்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, சாண்டி குருநாதான்னு கூப்பிட்டது, அந்த டெர்ம் குருநாதாவேங்கிறது ஒரு அப்பர் ஹோல்டு மாதிரி இருக்கு. ரெஸ்பெக்டபிள் வேர்டு தான். எனக்கு மேல நீ தான், அதனால தான் நான் குருநாதான்னு கூப்பிடுறேன். அந்த மாதிரி டோன்ல அது போயிடுச்சு. பட் எஃப்ஜே வந்து டூடுன்னு கூப்பிடுறது, நம்ம யார டூடுன்னு கூப்பிடுறோம்? நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு வயசு இருக்கிற ஒரு ஒரு பெர்சன வந்து நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்க தேவையில்லாத பெர்சன தான் டூடுன்னு கூப்பிடுவோம். குருநாதான்னு கூப்பிடும்போது, நான் உன்ன ரெஸ்பெக்ட்டா கூப்பிடுற மாரி போயிருது. ஸோ இங்க அந்த ரெஸ்பெக்ட் தான் பிரச்சனை. இல்ல அது மட்டும் இல்ல, அண்ணன் தானே கூப்பிட்டாரு. அப்படி பார்த்தா சபரி அதையும் தானே வேணாம்னாங்க. ஏன்னா அது ஆர்கானிக்கா இல்ல, அவ்வளவுதான். இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி இப்ப சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து பரட்டன் கூப்பிடுவாரு. அதுக்கு முன்னாடி அதான் இன்னும் நிறைய பேர் வந்து வெவ்வேறு அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க நிறைய பேரு. அப்புறம் போன சீசனுக்கு முந்தைய சீசன்ல எதை கூப்பிடுவாங்க, தலன்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணுக்கு சொல்லி கூப்பிட்டு தான் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாத்துலயுமே. மேபி அண்ட் இன்னொன்று, ஆனா எல்லா சீசன்லயுமே ஓரளவுக்கு பிக் பாஸ்க்கான ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்களும் அதை விட்டாங்க போல. பட் இவர் வந்து அதை ரொம்ப உரிமையா இது பண்ணி கூப்பிட்டது. அப்புறம் மெயினா அதெல்லாம் தாண்டி டியூட்னு கூப்பிடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நான் பாக்குறது, போன வாரம் நான் சொல்லிட்டேன், நீ அதுக்கப்புறம் போய் கிராஸ் செக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படின்னா இப்போ அங்க பிக் பாஸ் பதிலும் சொல்ல முடியாது. இல்ல பரவாயில்ல நீங்க கூப்பிடுங்கன்னு சொன்னா அது விஜய் சேதுபதி விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால அங்க அவர் எதுவுமே சொல்லாம இருந்தாரு. அதை மொத்தமா இது பண்ணி முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாரனே கூப்பிடுங்க, எல்லாரும் பிக் பாஸ்னே கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க.
ஆதி தலைன்னு கூப்பிட்டது வந்து அவரு மணி. ஆக்சுவலா சீசன் 7ல வந்து ரன்னரா வந்தார்ல மணிச்சந்திரா, அவர் தான் வந்து தலைன்னு கூப்பிடுவாரு. ப்ரோ ஒரு ஆமா சின்ன ஆமா திருத்தம். ஆமா சீசன் 3ல கவினும் கூட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சீசன் 3ல கவினும் கூப்பிட்டுருப்பாரு. ஆக்சுவலி சீசன் 3ல இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸை வந்து இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ஃபேம் ஆனது, எஸ்பெஷலி ஃப்ரம் குருநாதா. இன்னொன்னு அந்த சீசன்ல தேர்ட் இன்னொன்னு சீசன்ல பிக் பாஸ்மே இவங்க கிட்ட ரொம்ப விளையாட்டா தானே இருந்தாரு. அவருமே பிக் பாஸ்மே ஆமா, ரொம்ப இந்த ஒரு மாதிரி கலாய்க்கிறது எக்ஸாக்ட்லி. விளையாடுறது அந்த மாதிரி தானே இருந்தாரு. அது ஒரு மாதிரி சாண்டி மியூச்சுவலா வெளியே இருந்ததுன்றதுனால போகும்போது, அவங்க ஓகேவா ப்ரோ சீசன் 4ல சாண்டி வந்து ஆரி ப்ரோ கூப்பிட்டுருப்பாரு. சீசன் 4ல ஆரி ப்ரோ இல்ல குருநாதா. சாண்டி வந்து வெளியே போகும்போது ஷிஷியான கூப்பிட்டுருப்பாரு பிக் பாஸ். ஓகேவா? ஸோ இந்த அது பாண்ட் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஒரு பிக் பாஸ் அப்படிங்கும்போது இந்த பாண்ட் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவர் அட்டாச் ஆகும். விஜேஷ் வந்து கரெக்டா சொல்லியிருந்தாரு. அதை அவர் ஏற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க போன உடனே டூடுங்கும் போது பாக்குற நமக்கே அறா அவன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அது வந்து அது அக்செப்டபுளா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு அது வந்து சுப்பீரியரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மீனிங்ல கொஞ்சமா வந்தா கூட ஓகே தான். சபரி அண்ணன் கூப்பிட்டது ஏன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஃபேக்கா இருந்துச்சு, இன்ஆர்கானிக்கா இருந்துச்சு. அது அதனால மேபி அது வேணான்ல. அது பார்க்கும்போது நமக்கே தெரியும், அது என்ன, அது ரொம்ப உண்மையா இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதுதான். அண்ட் மோரோவர் இன்னைக்கு ஷோல வந்து அப்பவுமே வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் லைட்டா பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த திவாகர சரசரன்னு திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து எஃப்ஜே மென்ஷன் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் எஃப்ஜே கிட்ட இல்லை. ஃபோர்ஸ் அப்படி டோட்டலா கம்மி பண்ணி நார்மலா நீ இது பண்றதெல்லாம் பண்ணாத, உட்காரு அப்படின்ட்டுருவாரு. இன்னும் ஏன் பார்ஷியாலிட்டி, இன்னும் ஏன் அதை வந்து காப்பாத்துற மோட்லயே இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஜான் ஹாசன் இது வந்து நம்ம கொஞ்சம் ஓவரா தான் வந்து அவரை சொல்றோமோ அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு தோணுது. ஏன்னா அவர் எல்லா கிடைக்கிற கேப்லயும் எஃப்ஜே வந்து நீ தலையாட்டாத, நீ ஆக்ஷன் கேட்டாத அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. ஸோ அதனால வந்து ஐ வுடன்ட் அக்ரி இந்த பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து சும்மா இந்த ஒரு பாயிண்ட் அவரை சப்போர்ட் பண்றாருன்ற அந்த ஒரு பிம்பத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்ற மாதிரி தான் நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். ஆனா எனக்கு அப்படி தெரியவே இல்லை. இல்ல இது லாஸ்ட்ல வந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாயிண்ட நான் வச்சதே இல்லை. விஜய் இவரை காப்பாத்துறாங்க இல்ல அவங்க நிறைய பேர் மத்தவங்க சொல்லியிருக்காங்க. வச்சிருந்திருக்காங்க பட் இங்க. இன்னைக்கு ப்ராபப்ளி நீங்க வைக்கல. பட் ஆனா இல்ல ஆமா, இன்னைக்கு வந்து அவர் அந்த மாதிரி தெரியல. லாஸ்ட்ல கூட அவர் ஸ்பெசிபிக்கா எழுப்பி என்ன கேட்டீங்கன்னா அந்த பார்ஷாலிட்டி பாக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கமருதீனுக்கு பாக்குறாங்கன்னு வேணா நான் ஒத்துப்பேன். ஆனா எஃப்ஜேக்கு பாக்குறாங்கன்றது என்னால ஏத்துக்கல. ஏன்னா கமருதீனை வந்து இந்த மாதிரி நிறுத்தி நீ வெளியில வந்துருவ, நாளைக்கு என் பக்கத்துல நிப்ப அப்படின்ற வார்னிங்க வந்து கமருதீனுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. கும்பல்ல கோவிந்தா தான் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு இல்ல அவரை எஃப்ஜேக்கு தான் அந்த சொல்லிட்டாரு. வார்னிங் அவரு கொடுத்துருக்கான். அது எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஓகே அபி, இன்னும் அதை கூட ஒத்துக்கிறேன். பட் ஆனா அந்த அந்த வே ஆஃப் அந்த வே அந்த அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேகம் இருக்கு இல்லையா, மற்றவங்ககிட்ட அந்த வேகம் எஃப்ஜே கிட்ட இல்லை. கடைசியில அவங்க வந்து பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அது எஃப்ஜே கிட்ட மட்டும் எனக்கு அந்த டோன் இன்னைக்கு தெரிஞ்சது. என்னைக்குமே எனக்கு அது தெரியல. இன்னைக்குமே நான் விஜேஸ் எல்லாத்தையும் பார்ஷியாலிட்டி பாக்குறாங்கன்னு என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சது. அண்ட் மோர் ஓவர் ஆஸ் யூஷுவல் எபிசோட் நல்லா இருந்தது. அண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் இன்னைக்கு ஆக்சுவலி எல்லா பாயிண்ட்ஸையும் அவரு பிரிச்சு தலை குடல் அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டு போட்டு வச்சுட்டு செஞ்சுட்டாப்ல. அந்த அளவுக்கு போன வாரமும் சண்டே, இந்த வாரம் சாட்டிஸ்ஃபைட் தான். விவேக், தருண் ரெண்டு பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விவேக் பேசு. தேங்க்யூ விக்னேஷ். விக்னேஷ், இமாத் வந்து சடனாக வந்து கைஸ் யார் வின்னர்னு தெரியுமா, பிரஜின் நேற்று விஜய் சேதுபதி சாரோட பேசினது நாளைக்கு பாருங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக நேற்று எனக்கு சைல்டுஹுட் சின்னதாக ஞாபகம் வந்துச்சு. ஸோ சன் டிவியில் 10 o'clock பெண் அப்படின்னு ஒரு சீரியல் வந்துட்டு இருந்துச்சு. அதில் நம்ம பார்த்திபன் சாரோட ஒய்ஃப் சீதா தான் மெயின் கேரக்டர். அதில் பிரஜினும் நடிச்சிருப்பாங்க, விஜய் சேதுபதியும் நடிச்சிருப்பாங்க.
இது வந்து 2006ல வந்த சீரியல். அப்போல்லாம் விஜய் சேதுபதி சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க 2 பேருக்குமே அப்போலிருந்தே ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. 2013-14ல இன்ஸ்டாகிராம் வந்தப்போலாம் பிரஜின் அப்போ தான் சோஷியல் மீடியாவில் வந்தப்போ விஜய் சேதுபதி சாரோட பீட்சா அந்த மூவி இந்த மூவி எல்லாம் அவர் ஸ்டோரியில் போட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இவர் நம்ம பிரஜின் நடித்த படங்களையும் விஜய் சேதுபதி சார் நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸாகவே ஒரு பாண்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா சீசன் 7ல் நம்ம கமல் சாரோட ப்ராடக்ட் தான் மாயான்னு சொல்கிற மாதிரி விஜேஎஸோட ப்ராடக்ட் தான் பிரஜின்னு ஒரு கும்பலே இறங்கும். பிரஜின் நிஜமாவே கஷ்டப்பட்டு வந்தாலும் மேலே ஐ திங்க் திஸ் பேக்கேஜ் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ இமாத் சார் அப்போவே சொன்னார், பட் இது வந்து போக போக தெரிய வரும். லைக் அவங்களோட அந்த 20 இயர்ஸ் அதுக்கும் மேலே இருக்குமா தெரியாது. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல. அவன் சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காரு. நான் ஷோல நான் என்ன சொன்னாலும் அது டோன்ட் டேக் இட் பர்சனலி, இட் இஸ் ஃபார் யுவர் கேம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள அனுப்பிச்சிருக்காரு. ஓ ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி அந்த சீரியலோட ஓல்டு எபிசோட்ஸ்லாம் இப்போ யூடியூப்ல இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி சாரும் இருக்காரு, பிரஜினும் இருக்காங்க. ஸோ நேற்று தான் செக் பண்ணேன். ஸோ அதை பதிவு பண்ணலாம் தான். பட் மற்றபடி டுடேஸ் எபிசோட் ஃபுல் ஃபயர் தான், எல்லாருக்குமே விழுந்துருச்சு. பட் என்னன்னா கமருதீன் இன்னும் சேஞ்ச் ஆகலை. விஜய் சேதுபதி சார் சொன்ன உடனே அங்கேயே ஒரு சின்ன ட்ராமாவை போட்டுட்டார். எப்படி மச்சான் 10 பேர் என்ன நாமினேட் பண்ணாங்க, எப்படி வலிக்குது இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போவே. ஸோ இவரால் திருந்துற மாதிரி தெரியல. பட் எனிவேஸ் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. வலிக்குதுடா 10 பேர் நாமினேட் பண்ணா எப்படி தாங்கிக்கோ, பாவம் இல்லையாண்ணா அப்படின்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் எனிவேஸ் தேங்க்யூ. சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க விவேக். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன அந்த பெண் சீரியல் அவங்க நடிச்சது, இந்த ரிமைண்டர்லாம் வந்து இது ஆக்சுவலி இட் இஸ் மச் நீடட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு பிரஜன் நிஜமா நல்லா பண்ணா கூட இப்போ எப்படி ப்ராடக்ட் கோட்டா அந்த மாதிரி வராம ஐ திங்க் திஸ் வில் சேவ் டு அன் எக்ஸ்டென்ட் பிரஜன் அப்படிதான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஆமாம், ஏன்னா நெகட்டிவ் பிஆர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து தான் போகிறாங்க. ஏன்னா அர்ச்சனா பிஆர் வந்து கண்டிப்பாக கமல் சருக்கும் மாயாக்கும் அந்த விக்ரம் படத்துல இருந்தே அந்த இது வந்தது மாதிரி, மாயா ஏதோ கேமே விளையாடல மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் போச்சு இல்லையா. ஸோ பாவம் ஆக்சுவலாக பிரஜன் உண்மையாகவே அவங்க ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு ஷோக்கு 100% கொடுத்தாலும் இந்த பேக்கேஜ் அவர் எங்கேயோ கேரி பண்ணணும் போல தோணுது. பட் எனிவேஸ் பார்க்கலாம் அப்கமிங் வீக்ஸில் எப்படி போகிறது. ஸோ யாபி தேங்க்யூ. தேங்க்ஸ் விக்னேஷ். தேங்க்ஸ் விவேக். டெய்லி வாங்க, நான் இன்னைக்கு மார்னிங் கூட நீங்க பேசினதை கவனிச்சேன், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ தேங்க்ஸ் அபி, ப்ளீஸ் டு தேங்க்யூ ஸோ கம் மச். டெய்லி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அபி. இந்த டீம் நல்லா இருக்கு. லைக் சூப்பர் தேங்க்யூ. பாயிண்ட் சொல்றீங்க. ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பா அம்மா கூட பார்க்கும்போது ஐ வாஸ் டெல்லிங் எங்கள் ஸ்பேஸில் வந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். லைக் அந்த தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் விவேக். ஏன்னா எல்லா ஸ்பீக்கர்ஸ்னாலையும் தான் இந்த மாதிரி வேரிட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ளீஸ் டூ கீப் கமிங். ஷூர். தேங்க்ஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச். தருண் கூட பேசுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா விக்ரம் அவரை பத்தி எதுவுமே பேசவே இல்லை.